திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. தஞ்சாவூரில் ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதர் வீட்டுக்குள் திடீரென்று பெரியவா நுழைந்தார். வரவேற்க எந்த ஏற்பாடும் இல்லை. பெரியவா அந்த வீட்டு மனிதர்களை கூட எதிர்பார்க்காமல் தானே முற்றம் தாழ்வாரம் கூடம் என்று எல்லா இடங்களுக்கும் சுவாதீனமாக போனார். வீட்டு பெரியவர் பரபரப்புடன் ஓடி வந்தார். பெரியவா எங்க ஆத்துல பாதம் பதிச்சது பரம பாக்கியம். பெரியவா அவர் சொன்னதை கண்டுகொள்ளவே இல்லை. பின் தாழ்வாரத்தில் ஒரே ஒரு அறை மட்டும் வெளியே பூட்டப்பட்டிருந்தது. பெரியவா அதன் முன் போய் நின்றார். ஜாடையில் அதை திறக்கச் சொன்னார் பெரியவா. வீட்டுக்காரரோ தயங்கினார். அதுல வெறும் சாமான் போட்டிருக்கு பெரியவா. பெரியவா ஒரு வார்த்தை பேசவில்லை. அந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை. அழுச்சாட்டியமாய் அங்கேயே உட்கார்ந்து விட்டார். வீட்டுக்காரர் வேறு வழியின்றி கதவை திறந்தார். கதவை திறந்ததும் யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்து ஓடி வந்து பெரியவா ஸ்மரணத்தில் விழுந்து கதற ஆரம்பித்தார். தெய்வமே, பெரியவா, என்னை காப்பாத்த நீங்களே வந்துட்டேலா? நான் எந்த தப்பும் பண்ணலை. இவா என்னை ரொம்ப ஹிம்சை பண்றாய் என்று அழுதார். பெரியவா அவரை கருணை பொங்க பார்த்தார். அதே க்ஷணத்தில் தன்னுடைய ருத்ர முகத்தை அந்த வீட்டுக்காரருக்கு காட்டினார். என்னது இது? சாமான் வச்சிருக்கிற ரூமா? இல்ல பெரியவா, இவன் எங்க ஆத்துல சமையல் பண்றான். ஒரே திருட்டு புத்தி. மளிகை சாமானெல்லாம் ஒன்னொன்னா அபேஸ் பண்றான். ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் எந்த சாமானையும் திருடவே இல்லை பெரியவா. அநியாயமா என் மேல பழி போட்டுட்டு தண்ணி கூட கொடுக்காம ஹிம்சை பண்றா. காப்பாத்துங்கோ பெரியவா. பாவம் அழுதார். மனுஷால விட உனக்கு உப்பு புளி மிளகா மளிகைத்தான் பெருசா போயிடுதா? மடத்துல இருந்து இவன் திருடினதா சொல்ற மளிகை சாமான் எல்லாத்தையும் தர சொல்றேன். இனிமே இப்படி கொடூரமா நடந்துக்காதே. வேலை செய்யறாவாலும் மனுஷன்தான். அவாட்ட பிரியமா நடந்துக்கோ. அடுத்த க்ஷணம் விறுவிறுவென்று வெளியே போய்விட்டார். அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்ட ஜீவனின் ஓலம் அந்தராத்மாவுக்கு தெரியாதா என்ன? என்னே அவரது மகிமை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.